இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியாது. உன்னோட ஆட்டோ பயோகிராஃபிலாம் எனக்கு தேவை கிடையாது. பூமி எங்க இருக்கான்னு சொன்னா போதும். எனக்கு என்ன தெரியும்? நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன். பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மோகரையா இது? ஏய், நீ வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு போன் வந்ததும் நான் கிளம்பி வந்துட்டேன். ஏய், நீ சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன உன்னோட புருஷனா? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அந்த பூமி யாரு, நான் யாரு? அவ எங்கேயோ காணாம போயிட்டானு நீ ஏன்டா ஏன் வீட்டுக்கு போன? என்கிட்ட வந்து இதை கேக்குற? அவ எங்க போய் தொலைஞ்சாலோ போய் ஊரெல்லாம் தேடு. இந்த ஊர்ல பூமிக்கு யாரையும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இங்க யாருமே இல்ல. அதனால அவகிட்ட பிரச்சனை பண்றது நீதான், திட்டினது நீதான், அடிச்சதும் நீதான். உன்னை தவிர பூமி காணாம போனதுக்கு காரணம் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எவ்வளவு புடிவாதமா இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லிடு. பூமியை நீ என்ன பண்ண? ஆமா, நீ என்னடா அவளை தேடிக்கிட்டு இப்படி ரோடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? ஓ, காதலா? ஒருவேளை நீ ஏதாவது ஒரு ஹை சொசைட்டி பொண்ண பாக்கணும்னு நினைச்சாலும் பாவம் அப்ப யாருன்னே சொல்ல முடியாது. உனக்கு பொண்ணு யார் கொடுப்பாங்க? புருஷன் யாருன்னே தெரியாத வீட்டுக்கு மருமகளா யார் அனுப்பி வைப்பாங்க? உங்க பொழப்ப பத்தி தெரிஞ்சவங்க யாரும் உங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால தானா யாரும் இல்லாத அந்த அனாதைய செலக்ட் பண்ணி வச்சிருக்க? எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்க புத்திசாலித்தனம் அற்புதம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படிரா அம்மாவும் பிள்ளையும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்ல போறீங்க? வாய்ப்பே இல்ல. எப்பவோ விட்டுட்டு வந்தவன திருட்டுத்தனமா சந்திக்கிறா உன் அம்மா. யாருன்னே தெரியாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நேரடியா வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க நீ. அம்மாவும் பிள்ளையும் பெரிய ஆளுங்கதான். சூப்பர்ரா, சபாஷ். உங்களை பத்தி நினைச்சாலே செத்து போயிடலாம் போல இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி வாழணும்னு தோணுது? அபூர்வா, 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 அபூர்வா. வேலை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா முன்ன பின்ன யாருன்னு தெரியாத அந்த பூமி மாதிரி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேனே தவிர தாலி கட்டுவேனே தவிர தாலி கட்டுவேனே தவிர தாலி கட்டுவேனே தவிர மொத்த சொத்தையும் எழுதி வச்சாலும் உன் பொண்ணு மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அபூர்வா, உன் புருஷனுக்கு வாக்கு கொடுத்திருக்க. பூமி காணாம போனதுக்கு காரணம் நீதான்னு தெரிஞ்சதுன்னு வையேன். ஏன் அவ மேல ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா கூட சொல்லுடா. கிடைச்சதா? கிடைச்சிருச்சுண்ணா. எங்க, எந்த லொகேஷன் காட்டுது? கரெக்டா திண்டிவனம் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல ஒரு மில் இருக்குல்ல, அங்கதானா காட்டுது. அப்படியா? நானும் அந்த லொகேஷன்ல தான்டா இருக்கேன். சரி, நீ ஃபாலோ பண்ணு, எனக்கும் அந்த லொகேஷனை ஷேர் பண்ணு. சரிண்ணா. ஹலோ ஹலோ சார், சார், நான் தான் சார். என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சார்.
சின்ன பார்ட்டி கொண்டாடலாமேன்னு சரக்கு வாங்க வந்தேன் சார். என்னையா இந்த டைம்ல சரக்குலாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும் சார். ஆனா என்ன 50 ரூபா அதிகம் கேட்பான். என்ன ஸ்பெஷல்? பர்த்டேவா? இல்ல சார், ஒரு பொண்ணு இதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? அங்க ஓரமா நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். டேய் போய் இவனை போட்டு தள்ளுங்கடா. போங்கடா. ஒண்ணு போட்டு தள்ளுங்கடா. ஏய், ஓய். ஏய். ஏய்.